நான் உன் தேவனாக இருக்கட்டும். நான் கர்த்தர் இயேசு உன்னோடு பேசுகிறேன். நீ என்னுடன் உன் வாழ்க்கையை வாழும்போது மிகுந்த வேலை செய்ய வேண்டிய நேரங்களும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்களும் இருக்கும். நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பும் நேரங்கள் உள்ளன. சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போது உன் மனதில் பயங்களும் கவலைகளும் ஊடுருவுகின்றன. பிறகு உன்னை பயமுறுத்துகிற அந்த விஷயங்களை தவிர்ப்பதற்கான வழிகளை திட்டமிடத் தொடங்குகிறாய். அதனால் விரைவில் உன் எண்ணங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் செல்கின்றன. அதுபோன்று நடப்பதை நீ உணரும்போது உன் எண்ணங்களை என்னிடம் கொண்டு வா. உன் திட்டமிடலை நிறுத்து. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் பயமும் கவலையும் அர்த்தமற்றது. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அமைதியாக இருந்து நானே உன் கர்த்தர் தேவன் கடவுள் என்பதை அறிந்து கொள், புரிந்து கொள், தெரிந்து கொள். இச்செய்தியை அளிப்பவர் வரதராஜ். பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த அறிவுரை உங்கள் வாழ்க்கையில் அமைதியை தரும். தேவனின் அருகில் இருப்பதை ஒருபோதும் மறக்காதே. இந்த அமைதியான தருணத்தில் உன் உள்ளத்தில் கடவுளின் அற்புதங்களை பார். உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் அமைதியை அனுபவிக்கவும். அது தேவனின் நெருக்கத்தில் உள்ளது. இந்த பாதையில் நீ சிக்கும்போது தேவனின் வடிவில் ஆழ்ந்த அமைதியை காணலாம். தவிர்க்க முடியாத நெருக்கங்களாலும் சிக்கல்களாலும் நீ செல்லும் வழியில் அமைதி தேடு. நேரடியாக தேவனை உணரு. உன சகோதர சகோதரிகளுடன் இணைந்து இறைவனை சந்திக்கவும். இன்று உன் வாழ்வில் அமைதி மற்றும் இறைவனின் நெருக்கத்தை அனுபவி. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனின் அன்பையும் அமைதியையும் உணரு. இருக்கிறது எல்லாம் இயேசுவின் அமைதியில்தான் என்று நினைத்துப்பார். அந்த அமைதியில் உங்கள் வாழ்வுக்கு அர்த்தம் காணு. இந்த வானில் உள்ள நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்களின் அருகில் இருப்பது போல் உன் தேவன் உனக்கு என்றும் அருகில் இருக்கிறார். அந்த உண்மையை நம்புங்கள். இந்த தோட்டத்தில் நீ அடையக்கூடிய அமைதி, இறைவனின் உரிமையை உணரு. உன் உள்ளத்தில் அதை அனுபவிக்கிறாய். ஒரு புதிய நாளின் ஆரம்பத்தில் உன் இதயத்தில் தேவனின் நன்மைகளை உணரு. அது உனக்கு அர்த்தமளிக்கும். உன் பயணத்தில் கடலின் மென்மையான அலைகளில் தேவனின் அமைதி மற்றும் அன்பை உணரு. உன் வாழ்க்கையின் மாற்றங்களில் தேவன் உன்னை வழிநடத்துகிறார். அந்த நிகழ்வுகளை ஆனந்தமாக அனுபவிக்கவும். ஒரு சூரியனின் ஒளியில் நீ கதிரேற்றத்தை உணர்வதைப் போல தேவனின் நேசத்தை உன் வாழ்க்கையில் அனுபவிக்கவும். இந்த அமைதியான நேரங்களில் உன் உள்ளத்தில் பூரணமான மகிழ்ச்சி அடைய கர்த்தரின் அருகில் இரு. இந்த சந்திப்புகளில் தேவனின் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள். அது உன் உள்ளத்தை இணைக்கும். இந்த அமைதியான தருணங்களில் தேவனின் இருப்பை கவனியுங்கள். அது உன் மனதிற்கும் உயிர்க்கும் அமைதியை தரும். தேவன் உன் உள்ளத்தில் அந்த அன்பை நிரப்புகிறார். இந்த பாதையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் தேவன் உன்னை வலிமைப்படுத்துகிறது. உன் பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவும். இந்த இரவின் அமைதியில் தேவனின் அருளையும் உன் வாழ்க்கையில் வழிகாட்டுவதையும் உணரு. அதில் நீ தேடுகிற அமைதி வரும். இந்த பசுமை மரங்களில் தேவனின் அருளையும் கொண்டாட்டங்களை அனுபவிக்கவும். உன் வாழ்வில் உள்ள அனைத்து வளங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கவும். நான் உன் தேவனாக இருக்கட்டும்.